சிவாய நமது திருச்சிற்றம்பலம். வாகர்த்தா விவசம்பிரதௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வருடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய குருநாதரையும் பணிந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு தெய்வங்களாக விளங்கக்கூடிய அன்பு நேயர்களான உங்கள் தாம்பரம் ஈசனேசன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசனின் முதற்கண் நமஸ்காரங்கள். இப்போது நம்ம இந்த பதிவில் செய்யக்கூடாத பாவங்கள் எவை, எந்த பாவங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் தூங்கி எழுந்திருக்கும்போது உத்தியோகம் நிமித்தமாகவும் சரிதான், இல்லை குடும்பத்திலையும் சரிதான், இல்லை வெளியில் போகும்போது வரும்போதும் சரிதான், ஒரு சில விஷயங்களில் செயல்கள் செய்யும்போது அது நமக்கு பாவமாக மாறுது. அப்போது அந்த பாவம் அதாவது சாபம் நமக்கு பாவமாக மாறுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, யாராவது குடிக்க தண்ணி கேட்டால், நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சரிதான், வேலையில் இருந்தாலும் சரிதான், ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நீங்கள் அங்கேருந்து ஏதேனும் ஒருத்தர் கொஞ்சம் பிச்சை கேட்குறவங்களோ இல்லை வேறு வெளியிலேருந்து வரக்கூடியவங்களோ யாரோ ஒருத்தர் நீங்கள் அந்த தண்ணி கேட்குற இடத்துல நீங்கள் இருந்து அந்த தண்ணி கொடுங்க அப்படின்ற விஷயம் உங்கள் காதில் விழுந்து நீங்கள் அந்த செயலை செய்யவில்லை என்றால் அது ஒரு சாபம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, புரியுதா? தண்ணி கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த செய்தி அந்த வார்த்தை உங்கள் காதில் ஊழ்ந்துடுத்துனா நீங்கள் அந்த செயலை செய்யணும். அவன் கொடுப்பான், அவர் கொடுப்பாரு, அவங்க கொடுப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கான முயற்சி செய்யணும். போய் குனிஞ்சு தண்ணி எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ யாராவது நான் கொடுத்துக்கிறேன்ப்பா நீ போ அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு விலக்கு. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஸோ குடிக்க தண்ணி கேட்டால் எந்த இடமானாலும் உடனடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது முதல் சாபம். ரெண்டாவது, ஒருத்தர் சாப்பிட்டுன்னு இருக்காரு. சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஏதேனும் ஒரு பணி நிமித்தமாக நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகாரமாக, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப அதிகாரமாக இருப்பாங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் மனைவியை மிரட்டுவாங்க, சில பேர் பேரண்ட்டை மிரட்டுவாங்க, சில பேர் பசங்களை மிரட்டுவாங்க. நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுல நீ போய் ஸ்பூன் எடுத்துகிட்டு வா, நீ போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா, நீ போய்ட்டு உப்பு எடுத்துகிட்டு வா, நெய் எடுத்துகிட்டு வா. சாப்பிடும்போது ஒருத்தர் சாப்பிட உக்காந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு முக்கியமான வந்துட்டாங்க, அப்படியே வச்சுட்டு எழுந்து வா. எப்படி சில இடங்களில் அது கூட செய்வாங்க, நான் அப்படியே வச்சுட்டு எழுந்து வா, இதோ நிற்கிறாரு அவர். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ யாருக்கு பாவம்? வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கும் உங்களை எழுந்து அப்படியே வச்சுட்டு வா அப்படின்னு எழுதுக்க சொல்கிறான். அது மனைவியானாலும் சரி தான், பசங்களானாலும் சரி தான், இல்லை வீட்டில் பெரியவங்களானாலும் சரி தான். ஒருத்தர் சாப்பிடும்போது அவங்கள எழுந்துருங்கன்னு சொல்லக்கூடாது. அது அப்படி சொன்னாக்கா அது ஒரு பாபம். அடுத்ததா அதிகம் நல்லா சாப்பிட்ற ஒருத்தர், சரியா? சில பேருக்கு உடம்பு ரொம்ப தேகம் மெலிந்த தேகமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பருமனான தேகமாக இருக்கும், சரியா? ஒருத்தரால் ஒன்றுமே சாப்பிட முடியாது. ஒரு சிலர் நல்லா வயிற்றுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி, ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார் ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாங்களோ அது அவங்க வாங்கிட்டு வந்த வரம், சரியா? அவங்களுக்கு சாமி கொடுத்த ஒரு பாக்கியம் நல்லா சாப்பிட்றது. போன ஜென்மாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, வறுமையில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க சாப்பிட்ருக்க முடியாது. இந்த வாட்டி நீ போய் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான சூழ்நிலைகள், அதுக்கு தேவையான செயல் திட்டங்கள்லாம் சாமியை வகுத்து கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஏற்ற செல்வாக்கையும் கொடுத்துருப்பார். இப்போது உங்களால் சாப்பிட முடியல. எத்தனை பேருக்கு நல்லா பணம் இருந்தோம் நிறைய பார்க்குறோம். சுகர் இருக்குன்னா ஸ்வீட்டை பார்த்தா எனக்கு வேணாம், சுகர் இருக்குது, பாயசமாக வேணாம், சர்க்கரையாக வேணாம், வெல்லமாக வேணாம். இடையில வைக்கும்போதே பாதி பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கு வாழைக்காய் வைக்காதீங்க, எனக்கு புடலங்காய் வைக்காதீங்க, அது கேஸு, இது உருளைக்கிழங்கு. அப்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய தகுதியும் நமக்கு இல்லை.
யாராவது ஒருத்தர் அப்படி சாப்பிட்றான்னா அவன் பாரு நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு அவனை படிக்கக்கூடாது. அது சாமி அவனுக்கு கொடுத்தா வர. அப்படி சபிச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சாப்பிட முடியாம எந்த பொருளையும் சாப்பிட முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மேற்கொண்டு இன்னும் கூட அடுத்த பிறவியில் இதே மாதிரி பிறக்க வாய்ப்புண்டு, ஜாக்கிரதை. 4வது தூக்கத்தில் எழுப்புவது. இது எல்லாமே அடுத்தது. நல்லா ஜம்முன்னு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு இல்லை, சில பேருக்கு படுத்தாலும் தூக்கம் வராது, சில பேர் மாத்திரை போட்டு தூங்குவாங்க, அப்பயும் அவங்களால எழுந்திருக்க முடியாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் இருக்காது, மெத்தை இருக்காது, தலகாணி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் படுத்தோடனே டப்புன்னு கொரட்ட சத்தம் தான் வரும். இந்த பக்கம் பேசிட்டே இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா படுத்துருவாங்க, உடனே ஜம்முன்னு கொரட்ட சத்தம் வரும். அந்த மாதிரி தூங்குறவங்கள நீங்கள் போய் வேணும்னு எழுப்பக்கூடாது. அது விளையாட்டுத்தனமாகவும் சரிதான். இல்லை இந்த பக்கம் தெரியும் படு, அந்த பக்கம் தெரியும் படு அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கத்தில் நல்லா தூங்குறவங்கள தூக்கத்தில் எழுப்பக்கூடாது. ஸோ இது ஒரு சாபம். அடுத்தது சுமங்கலிக்கு குழந்தை பிறக்காது என சபிப்பது. ஆமாம், என்னன்னா ஒரு பெண் குழந்தை எப்போ வயசுக்கு வருதோ அப்போவே மகேஸ்வரன் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அந்த குழந்தை தீர்க்க சுமங்கலியாகவும் வம்ச அபிவிருத்தியோடு, அதாவது எப்படி ஒரு பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு வம்சம் தடைக்கிறதுக்கு மும்மூர்த்திகளும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ அது போல தான் பெண் பூ பெய்தவுடன் வயசுக்கு வந்த உடனே மகேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணுறார் குழந்தை பிறக்கிறதுக்கு. ஆகையினால எந்த ஒரு சண்டையிலும் சரிதான், அவளுக்கு குழந்தை பிறக்காது, நீ ஒன்றும் பார்த்துட்டே இரு, அவளுக்கு இப்படிப்பட்ட பசங்க தான் பிறக்கும், பிள்ளைங்க இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. நீங்கள் இதுக்கு விளக்கேற்றி மந்திரம் சொல்லி கணபதி ஹோமம் பண்ணி நவகிரக ஹோமம் பண்ணி இதெல்லாம் பழிக்காது. நான் அதனால தான் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். பிராயச்சித்தமே இல்லாத சாபங்கள் இது. ஆமாம், அதனால் பெண்களை எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு குழந்தை பிறக்காது, இந்த மாதிரி குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சபிக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெரியவர்களுக்கு ஆதரவு மறுப்பது. ஆமாம், அதே போல் பெரியவர்களுக்கு, வயசில் பெரியவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். சரியா? அவங்கள போயிட்டு இம்சை பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான உபச்சாரங்களை வயசான காலத்தில் என்ன உபச்சாரம் தேவை, அவங்களுக்கு என்ன ஆதரவு தேவைன்னு இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அவங்க தேவையில்லாமல் அவங்கள்ட்ட அவங்க வாயில் நீங்கள் விடக்கூடாது. இதுக்கும் பிராயச்சித்தமே கிடையாது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். குருவை நிந்திப்பது. அடுத்தது மிக மிக முக்கியமானது, குருவை நிந்திப்பது. உங்களுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் தான் குரு. அந்த குரு நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், பர்சனல் லைஃப் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கும்போது அவர் தான் உங்களுக்கு குரு. அவரை பற்றி அவர் மட்டும் யோக்கியமானு நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது, நீங்கள் கேட்க முடியாது. புரியுதா? ஆனால் குரு உங்களை கேட்கலாம். அப்படி உங்களை வளர்த்து விட்ட அல்லது உங்களுக்கு ஆபத்து காலத்தில் வழிகாட்டிய, ஏன்னா நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, ஒரு ஜோசியரை பார்க்குறீங்க, கவலைப்படாதீங்கம்மா நல்லா வந்துடுவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது காசு பணம் தேவையில்லை, அவருடைய வாக்கு பலிக்கும். அந்த குருவை கேட்டு தான் நீங்கள் எந்த விஷயமும் செய்யணும். நாளை பின்னே எந்த நன்மை நடந்தாலும் முதல்ல போய் ஒரு வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு அவர் நமஸ்காரம் பண்ணி, சாமி நான் இந்த செயலை தொடங்குறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி நீங்கள் குருவுக்கு சொல்லாமல் ஏதேனும் ஒரு செயல், ஒரு கம்பெனி தொடங்கிட்டால், ஒரு வேலை போட்டால், ஒரு முதலீடு போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லாமல் குருவுக்கு பிற்காலம் தெரிய வருது. சார் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிட்டு போனாரே, அவர் புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நல்லா ஆகிட்டார், கடன்லாம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி குரு காதில் விழுந்த அந்த பையன் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே. அந்த பாப்பா, அந்த பொண்ணு நம்மகிட்ட நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி அழுது எனக்கு எப்படியாவது பண்ணுங்க சாமி, நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த குரு நினைத்தால் அதுக்கு விமோச்சனம் கிடையாது. ஜாக்கிரதை. செய் நன்றி மறப்பது. அதை விட மிகப்பெரிய கொடிய பாவம் கேட்டிங்கனாக்கா செய் நன்றி மறப்பது.
நீங்கள் ரொம்ப சிரமமான காலத்தில் ரொம்ப சிரமமான காலம், அந்த காலத்தில் மங்கள வார்த்தை யார் உங்களுக்கு சொல்கிறாங்களோ, உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பைசா கொடுத்து உதவி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? ஆனால் ஒரு வார்த்தையினால் யார் உங்களுக்கு மங்களகரமான மங்கள சொல் சொல்கிறாங்களோ அந்த மங்கள சொல் சொல்லக்கூடியவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது. உதாரணமாக, ஒரு பெரிய கடன் வாங்கிட்டீங்க, கடன்காரன் வந்து வாசலில் நிற்கிறான், அப்போ உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து வீடு கடன் அடைஞ்சிரும், நீங்கள் வீடெல்லாம் விற்க மாட்டீங்க, சாமி உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அதுபோல் செய் நன்றிங்கிறது எல்லா இடத்துலையும் வரும், அதை மறக்கக்கூடாது. மறந்தீர்கள் என்றால் அதுக்கு விமோசனம் கிடையாது. பொய் சொல்லி பொருள் பறிப்பது. ஆமாம், அடுத்ததாக பொய் சொல்லி பொருள் பறிப்பது, இது மிக 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 முக்கியம். நிறைய இடங்களில் இது நடக்குது. இந்த மேற் சொன்ன 9 பாவங்களுக்கும் விமோசனம் கிடையாது. அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. பொய் சொல்லி பொருள் பறிப்பது, உங்கள் தேவை வேறு ஒன்றா இருக்கும், ஆனால் அது சொல்லாமல் இன்னொருத்தர் பேரை சொல்லி அந்த பொருளை அவங்க சாமி பேரை சொல்லி வாங்குறது, அப்படி இல்லைனாக்கா இன்னொருத்தர் நண்பர் பேரை சொல்லி வாங்குறது, அப்பா அம்மா பேரை சொல்லி வாங்குறது, குழந்தை பையங்களா பேரை சொல்லி வாங்குறது, அது போல் பொய் சொல்லி பொருள் பறித்தல் அப்படின்னு அந்த சாபத்துக்கு பேர். அதுக்கும் விமோசனம் கிடையாது. ஆகவே அன்பர்களே, இந்த 9 வகையான தோஷங்களுக்கும் சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரம் கிடையாது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நிச்சயமாக இது போன்ற பலனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.